மகாநதி சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம காவேரி இருந்துட்டு பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கே அவங்க என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா, அவங்கள லீகலாக கோர்ட்டிலே போய் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிடுறாங்க. அது ரொம்ப தப்பு காவேரி, அவங்களும் ஒரு குடும்பம் தானே, அதனால் கொடுக்குறத அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டேன், அவங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கா. அந்த கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் யாராவது கொடுத்தா கூட அவங்க அதை அடைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ வீராசனமாக பேசிட்டு போனார்ல கிருஷ்ணா, அவரை திரும்ப வந்து ஏதோ எங்களுக்காக ஒரு 2 பங்காவது கொடுங்கன்னு வந்து கேட்க தான் போகிறாங்க, வேணுன்னா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரதா இருந்துட்டு, மாப்பிள்ளை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அத்தை என்னாச்சு, பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்லலை, ஆனால் நாங்கள் எங்கே போனாலும் இவங்க பின்னாடியே தான் வரப்போகிறாங்க, அதுக்கு எதுக்கு நாங்களும் இங்கே இருந்துக்கிட்டு அவங்களும் இங்கே இருக்கணும், அது தேவையில்லாமல் இவங்க தான் பிரச்சனை, வேண்டாம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் விஜய் இருந்துட்டு, ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது ஒன்றும் வேற ஆள் வீடு கிடையாது, இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான், அதனால் நீங்களும் இங்கே தான் இருக்கணும், இந்த பிரச்சனை முடிகிற கண்டிஷனில் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி மகாநதி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.